சான்றோர்கள் அனைவருக்கும் தேடல் களம் அறக்கட்டளையின் சார்பில் பணிவான வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேடல் களம் அறக்கட்டளை திங்கள்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கிற தேடல் உரைக்களம் இன்றைக்கு செம்மையாக துவங்குகிறது. இன்றைய தேடல் களத்தில் வருகிற 12ஆம் நாள் காகிதப்பை நாள் என்றும், வருகிற 26ஆம் நாள் தேசிய பெற்றோர்கள் நாள் என்பதையும், சூலை திங்கள் 30ஆம் நாள் பன்னாட்டு நட்புறவு நாள் என்றும் இந்த திங்களில் நாம் கொண்டாடப்படுகிற நாட்களாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாட்கள் குறித்த பொறுமையிலே இடுக்கண் வருங்கால் என்கின்ற பொது தலைப்பினை கொண்டு 10 துணை தலைப்புகளில் முன்பு சொல்லப்பட்ட பொருண்மைகளை எல்லாம் சீர்தூக்கி நுணுகி ஆய்ந்து உரைக்களத்திலே தங்களுடைய உரைகளை வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய அறிஞர் பெருமக்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய நுட்பமான உரை வீச்சினை வழங்குவதற்கு முன்பாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக எப்பொழுதும் போல முதலாவதாக தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் பாடிட வருகை தந்து இணைந்திருக்கிற இசைச்செல்வி கோ சுகாசினி அவர்களை அன்போடு குரல் இசை வழங்கிட அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சாத்திரத்தின் மனம் பரங்கும் வீசும் தமிழ்நாடு. வன்மையிலே உள்ள திண்மையிலே மனத்தன்மையிலே அதின் உண்மையிலே, உண்மையிலே தவறாத குறவர் உணர்வினிலே உயர் நாடு. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பானதொரு பாடல். நமக்கு வல்லமை எங்கிருந்து கிட்டுகிறது என்பதை வலியுறுத்துகிற பாடல். செம்மையான மொழி நமக்கு வழங்கி இருக்கிற உரிமையையும் அதன் மகிழ்ச்சியையும் இனிமையையும் தொடர்ந்து பருகிக் கொண்டிருக்கிறோம். சுவை கொண்டிருக்கிற அந்த நாம் எப்பொழுதும் கொண்டாடுவோம் என்கின்ற வகையில் செந்தமிழ் என்று சொல்லுகிற போதே இன்பமான ஒரு தேன் அந்த சொல்லாடலுக்குள் இருக்கிற இனிமை செவிக்குள் நுழைந்து குருதிக்குள் ஊடுருவி பல மாற்றங்களை செய்விப்பதனால்தான் நம்முடைய அன்னை மொழியை நாம் இன்றைக்கும் உயிருக்கு நேராக கருதி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பொருத்தமான ஒரு தமிழ் பாடல் இனிமையான குரலில் இசைமித்து கொடுத்த நம்முடைய இசைச்செல்வி கோ சுகாசினி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஆளுமைகளை எல்லாம் வரவேற்கும் முகத்தான் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் அன்பிற்கினிய நண்பர் சிகில் பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்புரையாற்றிட அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற தேடல் களத்தின் இந்த உரைக்களத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு நீண்ட பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில்
ஒரு நீண்டதொரு பங்களிப்பாளராக நம்முடைய இசைச்செல்வி சுஹாசினி அவர்கள் சகோதரிகளாகவும் சரி, ஒருவராகவும் சரி வந்து எப்பொழுதும் போல் தங்கள் தமிழ் வணக்கத்தை பாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று தேடகளத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இளையவர்கள் என்று நம் கூட்டங்களில் அதிகம் பங்கேற்பாளர்கள் இருப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். அந்த அடிப்படையில் சுஹாசினி அவர்கள் இள வயதில் தன்னுடைய தமிழ் பற்றை நம்மிடம் தெரியப்படுத்தி நம்முடன் இணைந்து பல வருடங்களாக இந்த வாழ்த்து பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இளம் வயது குழந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நம் அனைவரும் சார்பாக தெரிவித்தது. தேடகளத்தின் உரைக்களத்தின் நிறுவனர் பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரு நந்திபுரம் சம்பத்குமார் அவர்களையும் அவர் தமிழ் பற்றையும் அன்புடன் வரவேற்று அவர் பணி சிறப்பாக இன்னும் பல ஆண்டுகள் நடந்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல நம் தமிழ் அன்னையை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொண்டு நம்முடன் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை ஐயா அவர்கள், விளக்கம் அம்மாள் அவர்கள், கலியபெருமாள் ஐயா அவர்கள் எல்லாம் நம் தொடர் முயற்சிக்கு ஒரு பெரும் பங்கு ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுடன் கூடவே டாக்டர் ஆசு கவி இனியா மைசூரிலிருந்து இணைந்திருக்கிறார். முனைவர் கே தமிழ்ச்செல்வி வாலஜாப்பேட்டையிலிருந்து, ருக் கோபிநாத் பன்ருட்டியிலிருந்து இணைய இருக்கிறார். சிறுமுகை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் நாம் பல ஆண்டுகளாக நம்முடன் இணைந்து செயல்பாட்டுக்கு நம் தேடல்களத்தை சிறப்பிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கின்றேன். முனைவர் சரளா ஆறுமுகம், திண்டுக்கல் ஷாஜகான் போன்றவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடந்து சிறப்பு வாய்ந்து தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உங்கள் ஆதரவை அன்புடன் கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பரே, எல்லோரையும் வரவேற்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம் மட்டுமல்ல, நம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற அவர்களை வரவேற்பது என்பது நம்முடைய பண்பாடுமாகும். அந்த வகையில் எல்லோரையும் புன்னகையோடு வரவேற்று மகிழ்ந்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக வரவேற்புரை ஆற்றுகிற போது தமிழ் வணக்கம் பாடிவிட்டுத்தான் தொடங்குவது என்பது நம்முடைய மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வகையில் பார்க்கிற போது வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிற போது தமிழ் வணக்கம் பாடுபவரை முன்கூட்டி வரவேற்க இயலாமல் அவர் பாடிவிட்ட பின்பு அவரை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை என்பது அமைந்து விடுகிறது. என்றாலும் அவரையும் இன்றைக்கு வேறொரு பணியில் வெளியிடத்தில் இருந்தாலும் கூட அவருடைய அலைபேசி இல்லாமல் மற்றவர்களுடைய அலைபேசியில் அழைத்து அந்த இணைப்பினை பெற்று எங்கிருந்தாலும் நம்முடைய பங்களிப்பு
வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நல் எண்ணத்தை அவரிடம் தேடல்களம் பதித்திருக்கிறது என்பதும், அவருடைய பெற்றோர்கள் அவரை நலமுடன் சரியான வழியில் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமானது. இந்த சிறு வயதில் இந்த பொறுப்புணர்ச்சி என்பது பாராட்டிற்குரியது. அவ்வகையில் நாமெல்லாம் இணைந்து பங்காற்றுதல் என்பது நம்முடைய இயல்பான முடிவாகவும் நாம் பயணப்பட்ட பாதையின் வளமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த சிறு வயதில் இன்றைக்கு பல்வேறு விதமான வண்ண கனவுகளோடு இருக்கிற அந்த இளமை பருவத்தில் ஒரு தமிழ் மொழியின் நிகழ்ச்சியில் தன்னுடைய பங்களிப்பாக தொடர்ந்து பயணப்பட்டு வருவது என்பது சற்று கடினமானதுதான். என்றாலும் அதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு தன்னை இதில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேடல்களம் அறக்கட்டளை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் உரைக்களமாகவும், நிறைவு ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிக்களமாகவும் இயங்கி வருகிறது. உரைக்களத்தில் சமூக சிந்தனைகளை எல்லாம் முன்னிறுத்தி அந்தந்த திங்களில் என்ன முக்கியமான 3 பொருண்மைகள் என்பதனை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு 10 துணை தலைப்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையை, அந்த பொருண்மைகளுக்குள் இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்களை சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஊட்டுகிற வகையில் நாம் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். கவிக்களத்தை பொறுத்தவரை நாம் இன்றைக்கு இலக்கியங்களிலே சொல்லாடலாக இருக்கிற பல்வேறு சொற்கள் நடைமுறையில் களமிழந்து இருக்கிறது என்பதாகவும், பல சொற்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது என்பதாகவும், அந்த சொற்கள் அருகி போய்கொண்டே இருக்கிறதே என்ற வருத்தத்தை முன்னிறுத்தி இந்த சொற்கள் இப்பொழுதும் சிறப்பாக கையாளப்படுமேயானால் நிச்சயமாக அருமையான ஒரு பணுவலாக படைக்கிற எழும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மொழியின் வளமை எல்லோருக்கும் புலப்படும் என்பதாக சங்க இலக்கிய கலை சொற்களை சங்க பாடல்களில் இருந்து எடுத்து அதனை பொருளோடு கொடுத்து இப்பொழுது படைக்கப்படுகிற பாடல்களில் அவற்றை பொருத்தி அவற்றை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிற பணியை நாம் தொடர்ந்து கவிதைகளில் கலை சொற்கள் என்ற முன்னெடுப்போடு கவிக்களத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவை அனைத்தும் இங்கு இணைந்திருக்கிற அத்துணை பேருக்கும் தெரிந்த செய்திதான் என்றாலும் கூட, குறிப்பாக புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்திலிருந்து இணைந்திருக்கிற அன்பிற்கினிய தோழமை ஜி வேல் முத்தரசன் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அவரையும் நிகழ்வின் சார்பாகவும் தேடல் களம் அறக்கட்டளையின் சார்பாகவும் இணைந்தமைக்கு பாராட்டுகளையும் வரவேற்பினையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது என்பதனை அவர் இப்பொழுது கண்ணுற்றிக் கொண்டிருக்கிறார். அவரும் மிகச்சிறந்த சொல்வல்லார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற போது 100வது மைல்கல் நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்கிற வாய்ப்பு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அந்த பகுதியில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பான நேரத்தில் இந்த தகவல்களை எல்லாம் அவர்களுக்கும் தெரிவித்த போது அவர்களும் மகிழ்ச்சியோடு இணைந்து பணியாற்ற ஏற்பு அளித்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற அவரை நம்முடைய நிகழ்ச்சிகளை கண்ணுறுதல் கண்டு மிகவும் பெருமைப்படுகிறோம். வருகைக்கு நன்றி பகிர்ந்து கொள்கிறோம். ஆக நாம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான், அதிலும் சரியாக திட்டமிட்டபடி சென்று கொண்டிருக்கிறது என்பதும், எல்லைகள் கடந்து இலக்குகள் நோக்கி பயணப்படுதல் என்பதற்கு மிகப்பெரிய தடைக்கற்கள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் இலகுவாக உங்கள் அத்துணை பேரின் ஒத்துழைப்போடு கடந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிற போது அதுதான் நாம் தமிழ்த்தாய்க்கு பணிந்து வழங்குகிற மரியாதையாக இருக்கும். அத்தகைய வகையில் இன்றைக்கு உரைக்களம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த
இனிமையான தருணத்தில் இன்னொரு செய்தியை இந்த நேரத்தில் முன்கூட்டியே வைத்துவிட்டால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறோம். நம்முடைய தேடல் களத்தின் சார்பில் வலையொலி தளத்தில் யூடியூபில் சேனல் தொடங்கப்பட்டு அதில் நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் இனி பகிரப்பட இருக்கிறது. அவ்வகையில் இன்றைக்கு வேறொரு நிகழ்வில் கலந்து கொண்ட காணொளியை அதில் தெரிவித்து அதனுடைய இணைப்பினை குழுவில் பகிர இருக்கிறோம். அதனை எல்லோரும் அன்பு கூர்ந்து நம்முடைய அந்த வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து, அதாவது அதனை இணைத்து கொண்டு வலையொலி தளத்துக்குள் சப்ஸ்கிரைப் செய்து இணைத்துக் கொண்டு, அது விருப்பமாக இருந்தால் லைக் செய்து, அதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக கேட்டுவிட்டு அது எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு பின்னோட்டத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து அதனை உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிறைவளித்தால் மற்ற நண்பர்களுக்கும் அதனை ஃபார்வர்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது இனி நம்முடைய நிகழ்வுகள் அனைத்தும் சரியாக, இது 2 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட அதனை சரியான குறிப்பிட்ட அளவில் 3 பேர் பேசுகின்றோ அல்லது எப்படி காலம் இடம் தருகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த காணொளியை துண்டித்து ஒரு 3 பகுதிகளாக அல்லது 4 பகுதிகளாக வரையறை செய்து நம்முடைய வலையொலி தளத்தில் பகிரலாம் என்ற திட்டம் இருக்கிறது. ஆகவே அன்பு கூர்ந்து அத்துணை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்பதனை பணிவோடு இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாம் நம்முடைய வீட்டில் 4 கைபேசி இருந்தால், 4 வீட்டு உறுப்பினர்களுக்கு கைபேசி இருந்தாலும் கூட அவர்களுடைய அலைபேசியில் இருந்து தொடர்பு கொண்டு அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், அதிகமான இந்த சப்ஸ்கிரைப் என்பதுதான் வலையொலி தளத்தில் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிற பணியினை செய்யும். ஆகவே எவர் எங்கு அதை பற்றி தேடினாலும், நம்முடைய பெயர் சொல்லி தேடினாலும் உடனடியாக அது முன்னிலைப்படுத்தி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடும் என்பதனால் தான் இந்த வேண்டுகோளை முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட அந்த முயற்சியின் விளைவாக இன்றைக்கு அதன் பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அன்பு கூர்ந்து எல்லோரும் இதற்கு எந்த விதமான சப்ஸ்கிரைப் என்பது எந்த விதமான செலவீனமும் இல்லை என்பதனை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். காரணம், இது சப்ஸ்கிரைப் என்று சொன்னால் அதுக்காக ஏதேனும் ஒரு கட்டணம் கட்ட வேண்டி இருக்குமோ என்கின்ற ஒரு சிந்தனை வரக்கூடும். அப்படிப்பட்ட சூழல் இல்லை. ஆகவே அன்பு கூர்ந்து அதனை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட்டையும் செய்து, ஏனென்றால் அந்த பின்னூட்டம் என்கின்ற ரிவ்யூ கொடுக்கப்படுகிற போது அதற்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கிறது. ஆக அத்தகைய தன்மைகளை செய்து, இந்த குடும்ப உறுப்பினர்கள் தவிர்த்து வேறொரு தளங்களிலே நீங்கள் பயணித்தாலும் கூட அவர்களுக்கும் அதனை ஃபார்வர்ட் செய்து இதனை சப்ஸ்கிரைப் செய்ய வைக்க வேண்டும் என்பதனை அன்போடு வேண்டுகோளை முன்வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று என்னுடைய சார்பிலும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைக்கு 3 நாட்கள் முன்னுரையிலேயே நான் சொன்னேன், முகப்பில் சொல்லுகிற போது அந்த 3 நாட்களையும் சொன்னேன். காகித பை நாள், தேசிய பெற்றோர்கள் நாள், அதற்கடுத்து பன்னாட்டு நட்புறவு நாள். இந்த 3-4 பொறுமைகளையும் உள்ளடக்கிய பொது தலைப்பாக இடுக்கண் வருங்கால் என்கின்ற பொது தலைப்பிற்குள் 10 துணை தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த துணை தலைப்புகளிலே உரையாற்றுவதற்கு அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக அன்பு கூர்ந்து மீண்டும் ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக 5 மணிக்குள் நாம் நம்முடைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அத்துணை பேரும் பேசுகிற உரையாளர்கள் தயவு செய்து அன்பு கூர்ந்து 5 மணித்துளிகளுக்குள் தங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை மீண்டும் பணிவோடு அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். காரணம், ஒருவர் மிகையாக எடுத்துக்கொண்டாலும் மற்றவருடைய வாய்ப்பு அதில் குறைந்து போய்விடும் என்பதனை நினைவில் கொண்டு என்னுடைய உரையையும் இதோடு சுருக்கிக் கொண்டு தலைமை உரையை நிறைவு செய்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நம்முடைய தலைப்புகளிலே, துணை தலைப்புகளிலே குப்பைகளில் இருந்து என்கின்ற தலைப்பை முன்னொட்டி
மைசூரிலிருந்து இணைந்திருக்கிற நம்முடைய ஆசுகவி இனியா அவர்களை அன்போடு பொழிவு நிகழ்த்த அழைக்கிறோம். 5 மணித்துளிகள் வருக. தமிழ்தான் எந்தன் தாய்மொழியே, தமிழ்தான் எந்தன் தாய்மொழியே, தமிழ்தான் எந்தன் உயிர்மொழியே, தமிழ்தான் எந்தன் உயிர்மொழியே. தமிழை கற்றால் அறம் பெருகும், தமிழை கற்றால் அறம் பெருகும், தமிழை கற்றால் வளம் பெருகும், தமிழை கற்றால் வளம் பெருகும் என்று தமிழ் வாழ்த்து கூறி அனைவருக்கும் இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக இந்த பொருண்மையானது இடுக்கண் வருங்கால் நகுக அழுப்ப அடுத்தூர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடுக்கண்னா துன்பம். துன்பம் வரும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறது திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அதே திருவள்ளுவர் தான் நுண்ணிய நூல் பல கற்றினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஊழியல்ல சொல்லுவாரு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு அறிவு ஞானம் என்பது இருந்தாலும் கூட அந்த அறிவு ஞானம் எப்போது பயன் தர வேண்டுமோ அப்போதுதான் பயன் தரும். நாம் படித்தது கூட மறந்துவிடும். இததான் நம்ம புராணங்கள்ல பார்க்கும்போது முனிவர்கள்லாம் சாதாரணமானவர்களுக்கு கோபம் வந்தா சாபம் விடுவார்கள் அப்படி என்று கதைகளாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கதைகள் அப்படி இல்லை. நமக்கு நம்மிடம் உள்ள பொருளாக இருந்தால் கூட நாம் பல சமயங்களில் மறந்துவிட்டு தேடுவோம், கிடைக்காது, மன உளைச்சலுக்கு உள்ளாகும், பிறகு அது கிடைக்கும். அதே போல இந்த குப்பைகள் மூலமா நாம என்ன சிரமப்படுறோம்ங்கிறது நகர்ப்புற வாசிகளுக்கு தெரியும். குப்பைகள் எரிக்கிறது மூலயமா அத ஒரு இல்லத்திலிருந்து அடுத்த இல்லத்துக்கு நகர்த்துறது மூலமா இது நகர வாழ்க்கைக்காரர்களுக்கு இந்த குப்பைங்கிறது நரகமாவே இருக்கும். ஆனா கிராமத்து வாழ்க்கைக்காரங்களுக்கு அது கிடையாது. கிராமத்து வாழ்க்கைக்காரங்களுக்கு குப்பைங்கிறது தெய்வம். அங்கதான் போய் விளக்கு ஏற்றுவாங்க. அது இந்த கார்த்திகை தீப நாள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் போய் விளக்கு ஏற்றுவாங்க. குப்பையை விழுந்து வழிபடுவாங்க. குப்பம்மானு பேரு வைப்பாங்க. குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வீட்டுல தங்கல, அதாவது குழந்தைகள் பிறந்த உடனே இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தங்களுக்கு பிறந்த குழந்தைகளை முதல்ல எடுத்த உடனே குளிப்பாட்டுறாங்களோ இல்லையோ அந்த குப்பைக்கு அடியில கொண்டு போய் போட்டு பெரட்டி திரும்ப கொண்டு வந்து வச்சு குப்பம்மா, குப்பப்பன், குப்புசாமி இப்படின்ற பெயர்கள்லாம் விட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறத செய்யற வழக்க முறை இன்றும் இருக்கிறது. அது என்றும் தொடரும். இது தமிழினத்தின் பாரம்பரியமாகவே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி குப்பையை மதிக்கிறாங்க? இப்ப நகரத்துல இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இந்த இணைப்புல இணைந்திருக்கிறவங்க எல்லாருமே நகரத்துல வசிக்கக்கூடியவங்க தான். கிராமத்துல பிறந்தாலும் நகர்ப்புறத்துக்கு பல ஆண்டுகள் நீங்க நகர்ப்புற வாசியா ஆயிட்டீங்க. அந்த வாழ்க்கையை ஒட்டியதான் போயிருப்பீங்க. கிராமத்து பாரம்பரியங்கள் மறந்திருக்கும், இல்ல அங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நகர்ப்புறத்துக்கு நரகமா தெரிகிற ஒரு குப்பை கிராமப்புறத்துக்கு தெய்வமாக தெரிகிறதே எப்படி அப்படின்னு பார்த்தா, அங்க குப்பைகளாக போடப்படுகிற எல்லாமே உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டாங்க. அப்படி அதாவது உண்ணும் உணவுப் பொருள் மீந்தா அது ஆட்டுக்கு போகும், மாட்டுக்கு போகும், மற்ற கோழிகளுக்கு போகும், அப்படித்தான் போகும். அது ஆடு, மாடு, கோழிகள் போன்ற அதாவது தொல்காப்பியரின் ஐவகை நிலத்தை, ஐவகை திணையை ஒட்டி ஐவகை நிலங்களும் ஐவகை பாரம்பரியமும் இருக்கு. அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நிலம் அந்த காலத்துல தமிழர்களால் வகுக்கப்பட்டது. தொல்காப்பியத்தின் காலம் பார்த்தா இப்படி போய் இப்ப கிமு 5000 தொட்டுக்கிட்டு நிக்குது. அப்போ கிமு 5000 ஆண்டுல ஒரு உயர்ந்த தமிழ் சமூகம், மிகவும் நாகரிகமான தமிழ் சமூகம், வளர்ச்சி அடைந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுதான் தொல்காப்பியரை பதிவு பண்றாரு. தொல்காப்பியர் அவர் சொல்ற இடங்கள்ல 276 இடங்கள்ல என்பனார் புலவர், அருந்திசினோரே அப்படின்னு பல வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஆனா ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருக்கு. நான் அதெல்லாம் தொகுத்து கொஞ்சம் மாடர்னா, அதாவது கிமு 5000 ஆண்டுல அவரு மாடர்னான ஒரு இலக்கணத்தை தொகுத்து நமக்கு இப்ப கொடுத்துக்காரு, நமக்கு வந்திருக்கு. இப்போ குப்பைகளுக்கு வருவோம். அந்த குப்பைகள்ல அங்க உரங்கள், அதாவது வீட்டுல என்னென்ன உயிரினங்கள் வளர்க்குறாங்களோ அந்த உயிரினங்களின் கழிவுகள் அந்த குப்பைகளை சேர்க்கப்படும். அப்புறம் உணவுப் பொருட்கள்ல காய்கறிகள்ல சீவனது போனது எல்லாமே சேர்க்கப்படும். இவை எல்லாம் என்ன பண்ணும், மண்ணோட மண்ணா போட்டு மக்கும் போது 1 வருடம் 2 வருடங்களுக்கு அப்புறம் அது குவியலாகி திரும்ப அது நம்ம
உணவு விளையுது இல்லைங்களா, விளைச்சல் பண்ற நிலத்துக்கே போகும். உழவு நிலத்துக்கே அது வந்து உரமாக போகும். அப்படி உரமாக போறதுதான் மறுபடியும் அந்த உரத்திலிருந்து விதைகள் மூலயமா வளர்ந்த பயிர்களை தான். அது நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், நாம் சாப்பிடுற நவதானியங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அதுல இருந்துதான் மறுபடியும் விளைஞ்சு வருது. அதுதான் நம்ம சாப்பிட்டோம். இதுதான் நம்மாழ்வார் சொன்ன இயற்கை உரத்தின் அடிப்படையில் இயற்கையோடு இணைந்த வாழ்வை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அதனால குப்பைகள்ங்கிறது வந்து இடுக்கண் வருங்காலங்கிற பொருண்மையில வந்திருந்தா கூட அது நகர்ப்புறத்துக்கு தான் இடுக்கணா இருக்குமே தவிர நகரமற்றன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். விவசாயம் சார்ந்த பூமிகளுக்கு அது வந்து மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த குப்பையில் இருந்துதான் அனைத்து சத்துக்களும் பெறப்படுகின்றன. எப்படி அந்த குப்பைகளை நல்லா மக்க வைக்கிறது அப்படிங்கிறத பத்திய வகுப்புகள் உர மேலாண்மைங்கிற தன்மையில எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரியான செயல்களை செய்ய அந்த மாதிரி இயற்கை உரங்களை மாட்டெரு, ஆட்டெரு, பன்றி எரு, இன்னும் சொல்ல போனா மனித கழிவுகள் எல்லாமே உரமாக மாற்றப்பட்டு நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வந்து நல்வழி. இப்போ நகர்ப்புறத்துக்கு வருவோம். நகர்ப்புறத்துல என்ன பண்றாங்க, அனைவரும் இப்போ வந்து இன்னும் சொல்ல போனா இந்த நெகிழி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக்னு சொல்லப்படுகின்ற நெகிழியுடைய ஒரு தயாரிப்பு, அதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தா ஒரு 100-120 ஆண்டு காலத்துக்கு முன்னாடிதான் அதை தயாரிச்சிருக்காங்க. அந்த 120 ஆண்டுகளுக்குள்ள இன்னும் சொல்ல போனா இந்தியா பக்கம் பயன்பாட்டுக்கு வந்ததெல்லாம் ஒரு 50 வருடங்களுக்குள்ளாதான் இருக்கும். இன்னும் கிராமப்புறத்துக்கு போனது ஒரு 20 கிபி 2000க்கு அப்புறம் தான். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ள அது மனிதர்களை படுத்தும் பாடு எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அதனால் மனிதர்கள் படுகின்ற கஷ்டம் என்ன, கடினம் என்ன, துன்பம் என்ன அப்படிங்கிறத குறித்து நான் 2 வரி சொல்ல விரும்புறேன். அந்த நெகிழி வந்து மக்காது, குப்பையில போட்டாலும் மக்காது. பல வருடங்கள் ஆகும். அப்படி மண்ணோட அது வந்து கலக்கும் போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரும் பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் முதல்ல அழியுது, அங்க தங்க மாட்டேங்குது. முக்கியமா மண்புழுகள் அங்க இருக்க மாட்டேங்குது. மண்புழுக்கள் இருந்தாதான் அது இப்ப நகர்ப்புறங்கள்ல கிடக்கிற சாக்கடை கழிவு நீர்கள்ல கூட அந்த நன்மை தரும் பாக்டீரியாக்கள் இருந்தாதான் அந்த சாக்கடை நீர் வந்து சாக்கடை நீர்ல இருக்கிற கெமிக்கல், அதாவது ரசாயனங்கள் வந்து உறிஞ்சப்பட்டு தண்ணி வந்து தெளிவா போகும். இப்போ நாம தான் நிறைய தண்ணி வச்சிருக்கோம், நமக்கு நீர்வளம் மிகுந்த நாடு. அதனால நம்ம சாக்கடை தண்ணியை ஒரு பரமா சாக்கடையாவே விட்டுட்டோம். நல்ல தண்ணியும் மழை பெய்யும் போது வெள்ளத்தனைய மழை நீட்டு மாந்தத்தும் முள்ளத்தனி உயர்வு சொன்ன மாதிரி நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களிடம் மனம் வந்து உயர்வா இருக்கிறது இல்லை. அதனால அவங்க மழை நீரையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆக மொத்தம் 2 வகையிலும் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில வந்து மழை நீரை சேர்க்க முடியாததால அவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வருகிறது. 2வது கட்டாயம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீர் பிடித்துதான் அவர்களுடைய அன்றாட தேவையை பயன்படுத்தி இருக்காங்க. சாக்கடை நீரையும் அவங்க சரி பண்றதில்லை. இதற்கிடையில குப்பைகள் வேற. இன்னும் இந்த கழிவுகள் எப்படி எல்லாம் உருவாகிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாவில உணவுப் பொருட்கள் வர்றது, இப்ப ஆன்லைன்ல இணைய வழி மூலமா வர்றது, அலைபேசி மூலமா வரவழைக்கப்படுற அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் உடனே இது பண்ணிட்டு தூக்கி போட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ஒருபுற கழிவு ஆயிடுது. அந்த கழிவுகள் வந்து அதிகம். இன்னும் சொல்ல போனா சென்னை போன்ற மாநகரில் இப்ப கிட்டத்தட்ட 1,25,00,000 மக்கள் சென்னை மாநகரத்துல வாழ்றாங்க. அப்படி அவ்வளவு மக்கள்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேராவது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பல்வேறு வகையான நோய்களும் சிரமங்களும் வருது. இதுல மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அதை அகற்றுவதற்கும் மிகுந்த சிரமப்படுறாங்க. அப்புறம் அதோடு மட்டும் இல்லாம அவங்க அகற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்கன்னா மழையா புரிஞ்சு கிடக்கு. இன்னும் இந்த செங்கல்பட்டு போற முடிச்சுக்கிறேங்க ஐயா, செங்கல்பட்டு போற பகுதியெல்லாம் பார்த்தா மழையா புரிஞ்சு கிடக்கு. அதை வந்து அவர்கள் டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது அதை அழிக்கணும், அதை உரமா மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதுல நிறைய புகை வருது. அதுல இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்றவைகள்லாம் நிறைய வர்றதுனால
மூச்சு திணறல் ஏற்படுது. முக்கியமா அங்க அக்கம் பக்கத்துல உள்ள மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இதுல மருத்துவமனை கழிவுகள் வேற இருக்கு. ஆக இந்த குப்பைகளால சிரமப்படுறவங்க நகரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நரகமாக அதை கருதுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு இடுக்கணாக தெரிகிறது. கிராமத்தில் உள்ளவர்கள் உர மேலாண்மையாக பயன்படுத்தி அந்த கழிவை திரும்பவும் மண்ணிற்கே கொடுத்து மண்ணை வளமாக்கி கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மகிழ்வாக இருக்கிறார்கள். என்ற வகையில் ஒரே பொருள் தான் ஒவ்வொரு மனதிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த குப்பைகளில் இருந்து என்ற தலைப்பின் மூலம் நான் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஒரே ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன் ஐயா. குப்பை என்றே எண்ணாதே, குப்பை என்பது கழிவல்ல, குப்பை என்பது பொருட்களின் உருவங்களே, குணங்கள் மாறி போவதால். குப்பை என்பது பொருட்களின் உருமாற்றம், குணங்கள் மாறி போவதால். வகை வகை உணவை உண்ணுகின்றோம், காலையில் மலமாய் கழிக்கின்றோம், வேலையில் உண்ணும் உணவெல்லாம் காலையில் மாறித்தான் போனதுவே. செய்த செயல்கள் பல மடங்காய் வருதல் என்பது மெய்யாகுமன்றோ. குப்பைகள் இங்கே சேர்வதால் மலை போல் காட்சி தருகின்றதே. குப்பைகள் எல்லாம் எருவாக காகித பைகள் பயன்பாடு மனிதர்கள் அதிகமாய் உபயோகிக்க குப்பைகள் மட்கவே செய்திடுமே. கருப்பையில் வளர்ந்த குழந்தைகள் குப்பையில் விழாமல் காத்திடுவோம். எப்போதும் வலிமை குழந்தைகளே, உலகத்தின் வளமும் அதுதானே. குப்பை என்று எதுவுமில்லை, அதுவும் இங்கே வளம்தானே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஆசுகவீனியாவின் வாழ்த்துக்கள். இனியதோவின் நன்றிகள். நன்றி. குப்பைகளில் இருந்து என்ற தலைப்பு நீங்கள் உரைவீச்சு வழங்கியது ஏற்புடையது. இன்றைக்கு இருக்கிற சமூக சிக்கல் என்பது இதுதான். ஆனால் இது எதனால் ஏற்படுகின்றது என்கின்ற மூலத்தை உணர்ந்தால் நன்றாக புரியும். நாம் பயணங்களின் போதோ அல்லது பொதுவாக பயன்படுத்தலின் போதோ நாம் விளையாட்டாக வேண்டியதை பொருட்களை உண்டு விட்டு கழிவுகளை எதை பற்றியும் சிந்திக்காமல் பின்னால் யார் வருகிறார்கள் என்று கூட பார்க்காமல் தூக்கி எறிகிற வழக்கம் நிறைய பேரிடம் இருக்கிறது. இப்படி திரிக்கப்பட்ட குப்பைகள் தான் இன்றைக்கு ஏகப்பட்டதாய் சேர்ந்து போய் சமூகத்திற்கு ஒரு பெரிய சீரழிவை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் நம்முடைய இதே மேலை நாடுகளில் எடுத்துக் கொள்ளுகிற போது அந்த குப்பைகளை அவர்களுடைய பைகளில் உள்ளிருத்தி கொண்டு சரியாக அதை இடிக்கப்பட வேண்டிய எரியப்பட வேண்டிய இடத்தில் குப்பை தொட்டிகளில் தான் எரிகிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அதனை முழுமையாக செய்வதில்லை என்கின்ற ஒரு குறை இன்றைக்கும் இருக்கிறது. மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல, நமக்கு நாமே திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடு. இவர்களே மேலை நாடுகளுக்கு செல்லுகிற போது அங்கே சரியாக நடந்து கொள்ளுகிற பழக்கம் வருகிறது. ஆனால் இங்கு மட்டும் இதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுதல் சரியான ஒரு சூழல்தான். உங்களுடைய பார்வை சரியானது என்றாலும் இங்கே ஒரு செய்தியை உங்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும். நாம் கொண்டிருக்கிற பொருண்மை என்பது காகித பை நாள் ஒட்டிய இந்த துணை தலைப்பு. ஆக குப்பையாக இருக்கிற காகிதங்களிலிருந்து மறுசுழற்சி என்ற அடிப்படையில் காகித பைகள் உருவாகின்றன என்கின்ற ஒரு பொருண்மையை உள்ளடக்கமாக கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு. அதை சரியான முறையில் நீங்கள் வேறொரு பார்வையில் பார்த்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. ஆகவே காகித பைகள் இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த நெகிழிகளை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று சொன்னால் காகித பைகளாக மக்குகிற குப்பையாக மாறினாலும் அது எந்த விளைவுகளையும் மக்களுக்கு ஏற்படுத்தாமல் மண்ணோடு கலந்து போய்விடுகிறது. நீங்கள் சொன்ன அதே உரமாகி போய்விடுகிறது என்ற நிலையில் நெகிழி குப்பைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு காகித பைகளாக பயன்படுத்துவோம் என்பதற்காகவும்
அதோடு மட்டுமல்ல, நம்மிடம் பயனற்று இருக்கிற அந்த காகிதங்கள் மறுசுழற்சி என்ற அடிப்படையில் நாம் குப்பைகளாக நினைப்பது அது குப்பைகளாகவே இருப்பதில்லை. மறுசுழற்சி என்ற ஒன்று இருக்கிறது. மீண்டும் அதனை மறு உருவாக்கம் செய்ய முடியும். அவைகள்தான் காகித பை என்கின்ற நிலைக்கு நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்பதனை உங்களுடைய பார்வையில் சற்று வழியை திருப்பிவிட்டு திசை மாற்றுகிறேன். ஆக இந்த பார்வையையும் உங்களோட பார்வையோடு இதனை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு மைசூரிலிருந்து இணைந்து உரைவீச்சு வழங்கிய தங்களுக்கு நன்றி. அடுத்ததாக உரை நிகழ்த்துவதற்கு நன்றி. இந்த காகித பை பயன்பாடு என்பதை கவிதையில் வைத்து விட்டேன் ஐயா. நன்றி. நன்றி. அடுத்ததாக உரை நிகழ்த்துவதற்காக மரக்கூழ் என்கின்ற துணை தலைப்பிலே உரையாற்றுவதற்காக வாலாஜாப்பேட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார் முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். தன்னுடைய உரைவீச்சினை வழங்க வருகிறார்மா. இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். மரக்கூழ் என்ற தலைப்பில் நுழைவதில் அகமகிழ்கிறேன். மரக்கூழ்ன்ற ஒரு சொல்ல கேட்டதுமே நினைவுக்கு எது வரும்னா காகிதம் தான். ஆனா மரக்கூழ்ன்றது வெறும் காகிதத்தோட மூலப்பொருள் மட்டும் இல்லை. அது மனித நாகரிகத்தின் வளர்ச்சி, நம்ம அறிவோட பரவல், நம்ம தொழில் வளர்ச்சி, நம்ம நாட்டோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது அத்தனையோடும் தொடர்புடையதுன்னு சொல்லணும். மரக்கூழ்னா என்ன? மரத்தோட நார்பகுதியை வேதியியல் பொருள்களோட சேர்ந்து இயந்திர முறையில் பிரித்தெடுக்கிறோம். அப்படி எடுக்கிற நார்பொருளை தான் மரக்கூழ்னு சொல்லுவோம். இந்த நார்ல இருந்து தான் காகிதம், அட்டை, டிஷ்யூ பேப்பர்னு சொல்றோம் நம்ம, அது புத்தகத்தாள்கள், செய்தித்தாள், இது அத்தனையும் தயாரிக்கப்படுது. பழங்காலத்திலாம் கல்லு, செப்பேடு, ஓலைச்சுவடி, துணி, தோல் இதெல்லாம் தான் இதுலதான் எழுதுனாங்க. அப்புறம்தான் மரக்கூழ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட காகிதத்து மூலமா உலகையே மாற்றப்பட்டு முறை பின்பற்றப்பட்டது. மரக்கூழை எப்படி தயாரிக்கிறாங்க? முதல்ல மரத்தை வெட்டுறாங்க, அப்புறம் பட்டையை தனியா பிரிப்பாங்க, சின்ன சின்ன துண்டா அதை வெட்டுவாங்க. சின்ன சின்ன துண்டா வெட்டினத அதுல இருந்து வேதி பொருட்களை போட்டு அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க. அதுல இருந்து நாரை பிரிப்பாங்க, அதை கழுவி சுத்தம் பண்ண அதுக்கப்புறமா காகிதமா மாற்றுவாங்க. இவ்வளவு முறைகள் அதுல இருக்கும். எந்தெந்த மரங்கள் இந்த மரக்கூழ் பயன்படுத்தாங்க? யூக்கலிப்டஸ் மரம், மூங்கில் மரம், சவுக்கு மரம், பைன் மரம், ஃப்ரூட் மரம், அக்கா மரங்களெல்லாம் தான் ஊற்றுவாங்க. அப்ப மரக்கூழோட பயன், இந்த மரக்கூழ் இல்லைன்னா பகலே இருக்காது பிள்ளைங்க படிக்க. நாளைக்கு டெய்லி காலையில எழுதும் இப்படி ஏதோ நம்ம பிடிச்ச டைம்ல விக்கிறோம் பாருங்க, அந்த நாளில எழுந்தாது பேசுறது கூட எழுதி வச்சு படிக்கிற நோட்டு புத்தகம் இருக்காது, அலுவலக ஆவணங்கள் இருக்காது, மருத்துவத்துறையில எந்த பொருள்களுமே நிறைய பொருட்கள் இல்லாம போயிடும். இது சொல்ல பாதிக்குதா? பாதிக்குது. தயாரிக்க நிறைய மரத்தை வெட்டுவாங்க. அப்ப என்ன, காடுகள் குறையுது. அதனால விலங்குகள் கூட வாழறதுக்கு வாடிட இல்லாம தத்தளிக்கும். அந்த விலங்குகள் புவி வெப்பமடைத அதிகரிக்கும். அப்போ மரக்கூழ் தயாரிப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நம்ம சமநிலையோடு இருக்கணும்னு தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? மறு வேணும். ஐயா சொன்னதுபடி முன்னெல்லாம் கொஞ்சோண்டு இருக்கிற பேப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஊற வெட்டி போட்டு அரைச்சு அழகா கூட்டெல்லாம் போடும் சின்ன பழம் அந்த காலத்துல. இப்ப என்ன, காகிதம் வேஸ்ட் ஆகுதா, அந்த அந்த காகிதத்தெல்லாம் மறுசுழற்சி செய்யுங்க. அப்போ பல மரங்கள் காப்பாற்றப்படும், தண்ணி சேமிக்கப்படும், மின்சாரம் மிச்சமாகும், குப்பை குறையும். அப்ப இந்த நாளை நமக்கு செய்தனா பயன்படுத்திய காகிதங்களை வீணாக்காம மறுசுழற்சிக்கு உள்படுத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு அழகான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. மாணவர்கள் என்ன பண்ணணும்? காகிதத்தை சிக்கனமா பயன்படுத்தணும். ஒரு பக்கத்துல எழுதாம 2 பக்கத்துலயும் எழுதணும். பழைய புத்தகங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாம காகிதத்தை கீழ்ச்சி தூக்கி போடக்கூடாது. நான் எழுதுவது கடிதம் அல்ல உள்ளம்னு எழுதி போடுவாங்க பழைய பாட்டு ஒண்ணுத்துல. அப்படி கீழ்ச்சி போடக்கூடாது.
ஒவ்வொருத்தரும் ஆண்டு குறைந்தது ஒரு மரமாவது நடணும். அப்ப விவசாயிகள் என்ன பண்ணணும்? மரக்கூழ் தயாரிக்கிறதுக்குன்னு மரங்கள் வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கூழ் வருமானம் வருது, இல்லைன்னு சொல்லல. அப்போ உணவு பயிர்கள் பாதிக்காத மாதிரி திட்டமிட்டுங்க. தொழில்துறையில என்ன சொல்றாங்கன்னா, மரக்கூழ் தொழிற்சாலைகள்ல கழிவுல இருந்து அதை சுத்திகரிப்பு செய்யுங்க, மத்த எதையும் பாதிக்க கூடாது, அது புகை மாசுபாட்டை கட்டுப்படுத்துங்க, வெட்டப்பட ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு மரத்தையாவது நீங்க உடனே நட்டுடணும், சுற்றுச்சூழல் பாதிக்காத மாதிரி அந்த விதிகளை பயன்படுத்துங்க. அப்ப டிஜிட்டல் உலகம் இப்ப பேசுறீங்களா, அப்ப காகிதத்துக்கும் அதுக்கு என்ன கிடைக்கும்னா, இன்னைக்கு கணினி, கைபேசி, மின்னூல் எல்லாமே வந்துருச்சு. இருந்தா கூட பள்ளி கல்வியும், நீதிமன்ற ஆவணங்களும், மருத்துவ பதிவுகளும், அரசு அலுவலகங்களும் இன்னைக்கும் பல துறையில காகிதத்தின் பயன்பாடு என்ற மரக்கூழ் பயன்பாடு தான் இருக்குது. அப்ப நம்ம சிந்தனை துளிகள் என்ன சொல்லுது? மரம் மனிதனின் நண்பன், மரக்கூழ் நம்ம அறிவோட ஆழம், காகிதம் கல்வியோட கதவு, மறுசுழற்சி பூமியோட பாதுகாப்பு, மரம் வளர்க்கறது மனித வளர்ப்பது அப்படின்னு சொல்றதுனால நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, காகிதத்தை சேமிப்பவன் ஒரு மரத்தை காப்பவன் ஆவான். இதை மனசுல நினைச்சுக்கின்னு, மரக்கூழ் என்றது ஒரு தொழில் பொருள் மட்டுமல்ல, இது ஒரு அறிவின் விதை. ஆனா அந்த அறிவை உருவாக்கும் மரங்களை பாதுகாக்கிறது நம்ம கடமை. மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம், காகிதத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோம், மறுசுழற்சியை ஊக்குவிப்போம், பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்பு இருக்கு, நல்லதொரு வாய்ப்பு இருக்கு. நன்றி கூறி சார்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் சொன்னதிலேயே முக்கியமான கருத்து, காகிதங்களை வீணாக்காமல் நாம் சேமித்து கொடுப்பது என்பது ஒரு மரத்தை புதிதாக நடுவதை காட்டிலும் இருக்கிற மனதை நாம் காப்பாற்றுகிறோம் என்கின்ற உயர்வான ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறீர்கள். இது நிச்சயமாக அனைவருக்கும் ஏற்பானதாகும். ஒரு புதிய செடியை நட்டு அதனை மரமாக்குவது என்பது ஒரு பெரிய நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் வளர்ந்திருக்கிற ஒரு மரத்தை காகிதத்திற்காக வெட்டி கூழாக்கி அதனை உற்பத்தி செய்வதை தடுப்பது என்பது காகிதங்களை வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுதலும், அதனை சரியான முறையில் ஒரு மரத்தின் உயிரை காப்பாற்றுகிறோம் என்கின்ற ஒரு பரந்துபட்ட மனநிலையையும் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக அமைந்தது. மிகச் சிறப்பு. எப்படி மரக்கூழ் உருவாக்கப்படுகிறது என்பதையும், எந்தெந்த மரங்களில் இருந்து கிடைக்கிறது, அதன் மூலமாக என்னென்ன பயனாகிறது என்பதையெல்லாம் விளக்கமாக தெரிவித்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுகள். வழிகாட்டிகள் என்கின்ற தலைப்பினில் உரையாற்றுவதற்காக சிறுமுகையிலிருந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். உரை வீச்சு வழங்க. தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இன்றைய தேடல் களம் நிகழ்வில் வழிகாட்டிகள் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன். வழிகாட்டிகளின் அவசியம் என்னவென்றால் வாழ்வு சிறக்க. அப்படி வாழ்வு சிறக்க வழிகாட்டுபவர்கள் யார் யார் என்று பார்த்தால், பெற்றோர், கற்றோர், புத்தகங்கள், அறிஞர்களின் சொற்கள், பாடல்கள், கவிதைகள், விழிப்புணர்வு விளக்கும் இம்மாதிரியான உரையாடல்கள், இப்படி பல அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு சாலையிலே செல்கின்றோம் என்றால் அங்கே நமக்கு கண்ணெதிரே ஒரு பச்சை எழுத்துக்களாலான பலகை இருக்கும், அறிவிப்பு பலகை. அது உதாரணமாக சொன்னால் அடையாறு என்று கூறி ஒரு அம்புக்குறி போட்டிருக்கும். அது என்ன அதனுடைய குறிக்கோள் என்னவென்றால், அம்பு காட்டுகின்ற திசையிலே, அம்புக்குறி காட்டுகின்ற திசையிலே சென்றால் அது அடையாறைக்கு வழிகாட்டும் என்பது பொருள். ஆனால் அதற்கு நேர் கீழே அந்த அம்புக்குறியோடு 35 கிலோமீட்டர் என்று எழுதியிருந்தால் அதுதான் வழிகாட்டி. முன்னால் சொன்னது திசைதான் காட்டும், பின்னால் இருப்பது அது எவ்வளவு தூரம் என்பதை வழிகாட்டும்.
ஆக வழிகாட்டிகள் இல்லையேல் வளர்ச்சி என்பது இல்லை. வழிகாட்டிகள் சரியாக இல்லையேல் வாழ்க்கை என்பதே இல்லை. வழிகாட்டிகள் ஒரு மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் மிகவும் அவசியமாகிறது. வழிகாட்டிகள் மிகவும் அவசியமானவர்கள். நமக்கு சரியான இலக்கை காட்டுவதோடு நமது இலக்கை விரைவாக அடைவதற்கும் மிக முக்கியமானது வழிகாட்டிகள். வழிகாட்டிகள் நாம் செய்யக்கூடிய அல்லது செல்லக்கூடிய தவறுகளை தவிர்க்கவும் தடுக்கவும் உதவி புரிவதோடு நமது பாதையின் தவறுதலை சுட்டி காட்டுவதோடு அதில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை சொல்லாமல் சொல்லி எடுத்துரைத்து சரியான முறையில் நேர்மையான, விரைவான, சுருக்கமான வழிகளை காட்டுவதுதான் வழிகாட்டிகளின் செயல்கள். வழிகாட்டுதலுக்கு மிகவும் அவசியம் நம்பிக்கை. வழிகாட்டுபவரின் பலம் மற்றும் பலவீனங்களை கண்டு அடையாளம் கொண்டு பிறகு நம்புதல் தான் சிறப்பு. யார் வேணாலும் சொல்லலாம், இந்த இப்படி போனீங்கன்னா அந்த இடம் ரீச் ஆயிடுன்னு. ஆனால் அது உண்மையா பொய்யா அல்லது அவன் போலியா என்பதை தெரிந்து கொண்டு அங்கே செல்லுதல் சிறப்பு. இது எல்லா மட்டத்துக்கும் தான். திருக்குறளின் ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு வழிகாட்டிகள் என்றால் அது மிகையாகாது. ராமாயணம் தர்மத்தின் வழிகாட்டி, ஒழுக்கத்தின் வழிகாட்டி. மகாபாரதம் யதார்த்தத்தின் வழிகாட்டி. 14 கணக்கு நூல்கள் எல்லாம் வழிகாட்டிகள் தான். வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவுகின்றன. பெரிய புராணம், திருவாசகம், திருப்புகழ் போன்றவைகள் எல்லாம் ஆன்மீக வழிகாட்டிகள். 4000 திவ்ய பிரபந்தம், மும்மூர்த்திகளின் இசை, கீர்த்தனைகள் இவையெல்லாம் இறை நம்பிக்கையின் வழிகாட்டி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்றது திலகரின் வழிகாட்டி. சுதந்திர விழிப்புணர்வு ஊட்ட செய்யல்லது செத்துமடி, do or die என்று ஆகஸ்ட் புரட்சியிலே சுதந்திர விழிப்புணர்வை வழிகாட்ட வந்தே மாதரம் என்றான் செண்பகராமன். எதற்கு? அதே விழிப்புணர்வை அனைவரும் பெறுவதற்காக. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடினானே, எதற்காக? உன்னுடைய செயல் தீவிரமாக ஈடுபட வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்கு முன் வழிகாட்டி அவர். பல்லாயிரக்கணக்கானோருடைய இம்மாதிரியான வாசகங்கள், கவிதைகள் தான் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு வழிகாட்டியானது. மக்களால் மக்களுக்கு மக்கள் என் ஆட்சி என்பதுதான் ஆபிரகாம் லிங்கன் தத்துவம். அதுதான் ஜனநாயகத்தின் வழிகாட்டி. கம்யூனிச தத்துவம் தான் மார்க்சியம், லெனினிசம். இவைகள் கம்யூனிசத்தை வழிகாட்டியாக அமைந்தன. எழுமின் விழிமின் உழைமின் என்பது விவேகானந்தர் காட்டிய வழிகாட்டி. உண்மை, நேர்மை, ஒழுக்கம், உண்மை, நேர்மை, கடமை என்றது பெருந்தலைவர் காமராசர் காட்டிய வழிகாட்டி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது அண்ணா காட்டிய வழிகாட்டி. இப்படி பலர் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட வழிபாட்டுதல்களால் தான் உலகம் இயங்குகிறது. மக்கள் இயக்கப்படுகிறார்கள். மக்கள் சரியான பாதையில் செல்கின்றார்கள். இருந்தாலும் சில போலியான வழிகாட்டிகள், சில கைபேசியின் மூலமும் செய்திகள் மூலமும் வதந்திகள் மூலமும் காட்டுகின்ற போலியான செய்திகள் மூலம் காட்டுகின்ற வழிகாட்டி இன்றைய உலகத்தை, அதிலும் குறிப்பாக இளைஞர்களை மது, மாது, சூது, போதைப் பொருள், காம இச்சை போன்ற தீய குணங்களை சுயநலக்காரர்களின்
வழிகள் காட்டுகின்றன. அவைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அங்கே வள்ளலார் வேண்டும். ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நீ வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் என்று வேண்டுதல் கொடுக்கின்றாரே, அதே போல் வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வழிகாட்டிகள் நம்மை வாழ வைக்கும். வாழ்வு சிறப்பாக வழிகாட்டிகளாக எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. பெற்றோரும் கற்றோரும் அனுபவம் உள்ளோரும் சொல்கின்ற கருத்துக்கள், காட்டுகின்ற நல் வழிகள் எந்தவித தங்கு தடை பாதிப்பு ஏற்படாது. வாழ்க்கை பயணம் இனிதாக செல்வதற்கு வழிகாட்டிகளாக இவர்கள் பாதைகள், இவர்கள் சொற்கள் இருக்கின்றன. பாதைகளை கடந்துதான் செல்லத்தான் முடியும். பாதையில் பயணிப்போர்தான் மூத்தோர், கற்றோர், அனுபவப்பட்டோர், நல்லோர் காட்டிய வழிகளை பின்பற்றினால் நிச்சயம் சிறக்கும் வாழ்வு. ஆக வழிகாட்டிகள் வாழ்வு சிறக்க காட்டும் வழிகாட்டிகள் என்று கூறினால் அது மிக என்று உண்மை, நிச்சயம், சத்தியம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். சிறப்பானது உரை. வழிகாட்டிகள் என்பது சாலையோரத்தில் இருந்து எப்படி எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான வழிகாட்டிகளாகவும், வாழ்க்கையில் மற்றவர்கள் எப்படி பயணப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் வழிகாட்டியதையும், தன்னுடைய கொள்கைகளை, இருப்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்களே வழிகாட்டிகளாக மாறினார்கள் என்பதையும் உங்களுடைய உரை வெளிச்சமிட்டு காட்டிற்று. நாம் 3 நாட்களின் அடிப்படையாகத்தான் இந்த துணை தலைப்புகளை இட்டிருக்கிறோம். இப்பொழுது நானும் வழிகாட்ட வேண்டிய கட்டாயத்திலும் கடமையிலும் இருக்கிறேன். ஆக தேசிய பெற்றோர்கள் நாள் என்பதனை முன்னிட்டு வழங்கப்பட்டிருக்கிற அந்த துணை தலைப்பு தான் வழிகாட்டிகள். ஆக நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார்கள் என்பது குறித்த சிந்தனை மிகையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மற்ற வழிகாட்டிகள் எல்லாம் சமூகத்திற்கே காட்டிய வழிகளாக நீங்கள் அதனை உயர்ந்த நிலையிலிருந்து பார்த்திருக்கிறீர்கள் என்பது புலனாகிறது. உங்களுடைய ஆய்வுரைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுக்கள்.